சிக்கனில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க காஷ்மீரி சிக்கன் கோஸ்தா பபல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாரில் போன்லெஸ் சிக்கன் பீசஸை இந்த மாதிரி நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதை ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு பட்டர், ஏலக்காய் சீட்ஸ் மட்டும் தூள் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இதை ஒரு 20 மினிட்ஸ் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இந்த சைஸ்க்கு பால்ஸாக உருட்டணும். இந்த ஒயிட் கலர் சூப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் தயிரும் ஒரு முட்டையும் அடித்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு ஹெவி பாட்டம் கடாயை அடுப்பில் பற்ற வச்சுட்டு இந்த பவுலில் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பட்டர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா தூள், அப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுருக்க புதினாவும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது தண்ணி, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை ஒரு கொதிக்க விடலாம். கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பால்ஸை அதுக்குள்ளே சேர்க்கணும். இந்த மாதிரி பால்ஸ்லாம் நல்லா உப்பி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கோஸ்தா பால்ஸ் நம்ம சூப்பாகவும் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாட்டோட சேர்த்தும் சாப்பிடலாம். இன்றைக்கி நான் ரோகன் ஜோஷோட நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.